பிந்து மாதவி பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தோன்னா டிசிஎஸ் தான். நாங்கள் 2 பேருமே டிசிஎஸ் ஆஃபீஸர். ஆக்சுவலாக நான் அவனை பார்த்தது கிடையாது. அவன் தான் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட் டைமு செப்டம்பர் 26, 2022 டேட் நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன் ஞாபகம் இருக்குன்னா அப்போ தான் கோவிட் முடிச்சுட்டு மறுபடியும் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுற டைம். நாங்கள் என்ன பண்ணுறோம், கேஃபிடேரியா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 1:30 அந்த மாதிரி இருக்கும். நான் 26th மண்டே கேஃபிடேரியாவில் மீட் பண்ணி ஃபுட்டும் வாங்குற கலெக்ட் பண்ணுறேன். இப்படி டேர்ன் பண்ணும்போது ரைட் சைடில் அவங்க இருந்தாங்க. ப்ளூ கலர் சுடிதார். மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே வழி துணையே. அதுக்கப்புறம் நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தேன். நார்மலாக பேசிட்டு அவங்க வேறு ஃப்ளோர், நான் வேறு ஃப்ளோர். நார்மலாக பேசிட்டு அப்புறம் ஆஃபீஸில் பார்த்து பேசி ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது. எனக்கு தெரியவே தெரியாது ஆக்சுவலாக அவங்க என்ன பார்க்குறது அதெல்லாம். அப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. வி வர் ஃப்ரெண்ட்ஸ் இனிஷியலி. அதுக்கப்புறம் ஹி ப்ரப்போஸ்ட் டு மீ. நானும் அக்செப்ட் பண்ணேன். உடனே கிடையாது, நடுவில் நிறைய ஸ்டோரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் உடனே வீட்டில் சொல்லிட்டேன். லவ் லைஃப்ன்றது அவ்வளோ லாங்காக இல்லை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ரிட்டன் ஒரு டைம் வந்து ஊருக்கு வரும்போது நான் சொன்னேன், ஸோ ஓகே எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. சொன்னதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து பேசினாங்க. வீட்டில் வந்து பேசிட்டு அம்மா அப்பாவும் எந்த ஒரு அப்ஜெக்ஷன் இல்லை, உடனே ஓகே சொல்லிட்டாங்க 2 பேரோட வீட்டில். ஸோ யா வி ஆர் ஹியர் டுடே. அந்த மாதிரி ஸ்மூத்தாக முடிஞ்சு 2 பேரும் இப்போ இங்கே வந்து நிற்கிறோம். கண்டேன் கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. கண்டேன் கண்டேன் என்னுடையவனை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. உற்று உன்னை பார்த்தேனே கிடைத்த தனிமையினை. இங்கே வந்து நிற்கிற என்னோட ஹாப்பினஸ் வந்து இந்த வேர்ட் லெஸ்ன்னு சொல்லுவாங்களே, எமோஷ்னலான ஒரு இதாக இருக்கும். ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக வீரன் எப்படின்னா என் லைஃப்பில் இஸ் லைக் லக்கி ஃபார் மீ. ஹாப்பி மேரேஜ் வீரன். உனக்கு வந்து நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. சின்ன வயசுலேருந்து நீ வந்து நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க. இன்னைக்கு வரைக்குமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்க. இவ்வளோ நாள் எங்கள் கூட இருந்தேன். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக. தம்பி இல்லை, தம்பி மாதிரி இருந்தேன். வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அது அவனுக்கு தெரியும். அவனும் என்னை எந்த இடத்துலையும் அவன் விட்டு கொடுக்கல. அம்மாவை உயிராக நினைக்கிறான், எங்கேயுமே என்னை விட்டு கொடுத்ததில்லை. இப்போ வந்திருக்கிற மருமக வந்து மகளாக இருக்கணும் என் கூட. கண்டேன் கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. அப்புறம் சென்னையை மறக்காம அப்பப்போ அக்கா வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு வந்துரு, மறக்காம வந்துரு. உங்க மோட்சியை மறக்காத. மோட்சி கொஞ்சம் இரிட்டேட் தான் பண்ணுவா, இருந்தாலும் உங்க மேல பாசமா இருப்பா, மாமா மாமான்ட்டு. ஃபைனலாக வந்து நினச்ச காரியம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஃபைனலி கல்யாணம் பண்ணிட்டேன். லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக இரு. ஃபஸ்ட்டு நிதானமாக வந்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் நான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு லைஃப்பை லீட் பண்ணு. பிரவீன் சொன்ன மாதிரி எதுலேயுமே வந்து கோவப்படாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணு, நல்லா பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் வந்து புது வாழ்க்கை, அதை யோசித்து செயல்படு. அவங்க அப்பா சொல்லணும்னா என்ன, இருந்த வரைக்கும் எங்களை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஆனால் என்ன, குழந்தைங்க வளர்கிற நேரத்தில் அவர் இல்லை. இந்த இவ்வளோ வளர்ந்து இருக்கிறத பார்த்துருக்கிறதுக்கு அவருக்கு இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அம்மாவை பற்றி சொல்லணும்னா எங்கள் அம்மா வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஆப்வியஸ்லி நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க, சின்ன வயசுலேயே வந்து அப்பா இருந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு 2 அக்கா வந்து அவங்களும் படிக்க வச்சு அவங்களும் கல்யாணம் பண்ணி இப்போ நானும் படித்து நானும் இப்போது செல்ஃபாக ஒரு மேரேஜ்ன்ற சுச்சுவேஷனில் வந்து நிற்கிறேன்னா, ஸோ அவங்களோட சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது. நிறைய பேர்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்பப்போ சொல்லும்போது வந்து உங்கள் மம்மி மதர் கிரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சீரியஸாக வந்து அவங்க அதுக்கெலாம் தாண்டி தான்.
நான் அது வந்து நான் உங்ககிட்ட பெருசாலாம் காட்டிக்கிட்டதில்லை. பட் ஆனால் அது எப்பயுமே எனக்குள்ளே இருக்கும். அந்த அளவுக்கு என் பையன் என்னை ரொம்ப ஹை லெவலில் வச்சுருக்கான் என் பையன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கேரிங், எல்லாத்துலேயும் பர்டிகுலராக இருப்பாங்க. அது ஆக்சுவலி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கூட. சில விஷயத்தில் கொஞ்சம் அவ்வளோ பர்டிகுலராக இருக்கக்கூடாதுன்னு தோணும். ஆனால் அவ்வளோ பர்டிகுலராக இருக்கிறது என் விஷயத்தில் கூட அப்படி தான் இருப்பாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. மகள்னு சொல்கிற மாதிரி தான் 2 பொண்ணுங்க எப்படியோ அதே தான் அவளும் என்னை அப்படி தான் பார்க்குறா. அம்மான்னு தான் சொல்கிறான், அம்மா மாதிரி தான் பார்த்துக்கிறான். அவங்க அப்பா அம்மாவும் வந்து எப்படி அவங்கள என்ன சொல்கிறதுன்னு என் பையனை வந்து அவங்க பார்த்துக்கிற விதம் வந்து அப்பா இல்லாத குறைய அவங்க தீக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் மதர்-இன்-லா எங்கள் ஃபாதர்-இன்-லா பற்றி சொல்லணுன்னா, நான் ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போகும்போது எப்படி பேச போகிறோம், அவங்க ஃபஸ்ட் டைம், ஏன்னா வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு நர்வஸ் இருக்கும். எப்படி அவங்கக்கிட்ட இந்த பேச போகிறோம், அவங்கக்கிட்ட எப்படி பேசுகிறது, அவங்கக்கிட்ட வந்து முன்னாடி எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு. ஆனால் எனக்கு அவங்க அந்த மாதிரி சான்ஸே கொடுக்கல. நீ வந்து அவ்வளோ நர்வஸ்லாம் ஆக வேணாம்னு சொல்லலாம் இல்லை. ஆனால் வந்து அவங்க செய்கிறதுலே வந்து அவ்வளோ எனக்கு ஏதோ வந்து ஒரு நெக்ஸ்ட் டோர் பர்சன் மாதிரி. அவங்க எப்படி இருப்பாங்க, நெய்பர் வந்து நம்மக்கிட்ட எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தாங்க. உடல் நீங்கி உயிர் போகும் பொழுதும் உனைத்தான் நினைவேன். మీరు ఇప్పుడు కాశీకి పోయే సందర్భం కాదు, కాశీకి వెళ్ళే సందర్భం కాదు. మీరు ఇక్కడనే ఉండండి, మీరు ఇక్కడనే ఉండాలి. మీకు వచ్చి ఇక్కడనే బిజినెస్ పెట్టి ఇస్తాను. ఇక్కడనే బిజినెస్ పెట్టిస్తాను. అకౌంట్లో ஒரு 10 లక్షల రూపాయలు, అకౌంట్లో 10 lakhs వేస్తాను. అకౌంట్లో 10 lakhs అని. మీరు వచ్చి హనీమూన్కు ఫ్లైట్ టికెట్ తీసిస్తాను. 1 crore వేసిస్తాను. అల్లుడికి కొత్త ఇన్నోవా కార్ తీసిస్తాను. బెంజ్, BMW, ఆడి అన్ని తీసిస్తాను. చెప్పండి అన్న, చెప్పండి. ఇక్కడనే ఉండి నా పిల్లని పెళ్లి చేసుకోండి. నేను చూడండి, అత్తగారు మామగారు, నేను ఇప్పుడు పెళ్లి వద్దు చెప్పండి. నేను వచ్చి ఇప్పుడు కాశీకి పోతాను, చదువుంతా చదివేసి అవతల వచ్చి మీ కూతుర్ని పెళ్లి చేసుకుంటాను. మీరు ఓకేవా మాప్ల? உடனே ஓகே நேஷனாருப்பா, ரெடியாக உன்னார் போல. உடனே ஓకే నేషనారు అల్లుడు, రెడీగా ఉన్నారు పోలం, ఎప్పుడెప్పుడు ఉంటారు. చెయ్యిపా, అది ఫస్ట్ తీసుకో, ఇది విడిచిరో అది చేసుకో. గడ్డి మేళం முகூர்த்தம் சகல வாத்தியம். ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு அவங்க பிடிக்காது அவ்வளோலாம், இல்லை நான் அவ்வளோ ஒர்த்து கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவான் அவள். பட் எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு எப்படி இருக்கும்னா, மேபி என்னால் என்ன ஹேண்டில் பண்ண முடியாதோ, இவன் என்ன விட்டுருவானோ அப்படின்னு தோணும் எனக்கு. அவன் ஆப்போசிட்டில் யோசிப்பான், எனக்கு இவன் என்ன விட்டு போவாளோ அப்படின்னு. இல்லை, ஆனால் எனக்கு தீரன் ரொம்ப பிடிக்கும். என்னோட லைஃப்பில் பெஸ்ட் திங். ஒரு ஃபேஸில் இருக்கிறப்போ அவன் வந்தான் எனக்கு என் லைஃப்பில். ஸோ ஹி இஸ் த பெஸ்ட் திங் ஆஃப் மை லைஃப். என் பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் ஈக்குவல் தீரன்.
தீரன் நீ தான் என் உயிர், எல்லாரையும் விட அதை நீ புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும். பிந்து, தீரன் என்ன கோவப்பட்டாலோ நீ எதையும் ஃபீல் பண்ணக்கூடாது. எதுவுமே இமோஷனலாக எடுத்துக்காத. எடுத்துக்கிட்டாலும் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் சமாதானம் ஆயிடுங்க. புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் விட்டு கொடுத்து வாழணும். பையனை நல்லா பார்த்துக்கோ. அதே போல தீரன், பிந்து என் கோவப்பட்டாலோ எது சொன்னாலோ நீ விட்டு கொடுத்து தான் போகணும். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப். ஒரு அண்ணனா வந்து ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லைஃப். I love him so much.